பிரைஸ் யூ லார்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க. உனக்கு ஆணையிட்டு, எசேக்கியேல் 16 அதிகாரம் 8 வசனம். உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆணையிட்டு கொடுத்து. அப்படின்னா சத்தியமா, நம்ம சத்தியம் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆணை சொல். ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன், இவ்விதமாய் நீ என்னுடையவனாய் என்னுடையவளாய் மாறினாய். இப்போ இந்த வசனத்துல நம்ம வாரம் தியானிச்சோம். தேவன் தாம் தெரிந்து கொண்ட எருசலேம் பட்டணத்தை எமோரியருக்கும் ஏத்தியருக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். ஏன்னா அவர் தெரிந்து கொண்டார். ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணாங்க, தேவனை விட்டு இந்த எமோரியருடைய அக்கிரமங்களை கைகொண்டபடினாலே அதை திரும்ப அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். கடந்த வாரத்துல நாம தியானிச்சோம். ஆனாலும் தேவன் அவர்களை எப்படி மீட்டெடுக்கிறார். அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க, பிள்ளை பிறக்கப்பட்டு தொப்புள் கொடி அறுக்கப்படாமல், உப்பின் நீரால் கழுவப்படாமல், துணிகளில் சுற்றப்படாமல் இருந்து அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரா, நீ வாழ்ந்திரு, நீ பிழைத்திரு. அது ரட்சிப்பின் அனுபவத்தோடு எப்படி ஒத்து போகிறது என்று கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாரமும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் இருந்த உன்னை நான் எடுத்து, தொடர்ந்து கர்த்தர் சொல்றார் பாருங்க. 8ஆம் வசனத்தை முழுசா வாசிங்க. 16:8. உன்னை பார்த்தேன், உன் காலம் பருவ காலமாய் இருந்தது, என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து சொல்லுகிறார், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அப்போ இங்கே உடன்படிக்கையை குறித்து தேவன் சொல்லுகிறார். உடன்படிக்கைனா என்னன்னா, ரொம்ப பெருசா அதை புரிஞ்சுக்க வேணாம். உடன்படிக்கைனா வாக்கு கொடுப்பது. என்ன கொடுப்பது? சரி, நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுப்பது தான் உடன்படிக்கை. அந்த வாக்கை நிறைவேற்ற சில சட்டதிட்டங்கள் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொன்னா புரிஞ்சுக்க பாருங்க. வேதாகமத்திலே தேவன் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்த அநேக தருணங்கள் இருக்கிறது. மனிதர்களும் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு 2 நாட்டுடைய தலைவர்கள் சந்தித்து கொண்டா என்ன பண்றாங்க, சரி எங்க நாட்டில இருந்து நாங்க உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்றோம், இலவசமா கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த காரியங்கள் எல்லாம், இந்த உதவிகள் எல்லாம் செய்யுங்க. இது என்னது? உடன்படிக்கை. இப்போ ஒரு வீட்டை, ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்க. ஏன் அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? பத்திர பதிவு. பத்திரத்தை பதிகிறாங்களாம். என்ன அந்த பத்திரத்துல என்ன இருக்கும்? முதல்ல சக்குபந்தின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்குபந்தின்னா இன்னாருடைய நிலத்திற்கு கிழக்கே, இன்னாருடைய நிலத்திற்கு வடக்கே, 4 மூலையும் குறிப்பிட்டு எழுதுறதுக்கு பேர் தான் என்னது? சக்குபந்தி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு மத்தியில் உள்ள இத்தனை சென்ட் நிலம், இத்தனை இந்த அளவுள்ள இடத்த இன்னாருக்கு நான் என்ன பண்றேன், கிரயமாய் எழுதி கொடுக்குறேன். அதோட விட மாட்டாங்க. இது இன்று முதல் எனக்கோ என்னுடைய வாரிசுதாரர்களுக்கோ இதிலே எந்தவித சுதந்திரமும் பங்கும் பாத்தியமும் இல்லை. இன்று முதல் இவர்கள், இந்த நபர் இதை முழு சுதந்திரத்தோடு அனுபவிக்கலாம் என்று என் சுய நினைவாய் நான் எழுதி கையொப்பமிடுகிறேன். இதுதான் பத்திரப்பதிவு. இதுக்கு பேர் அது உடன்படிக்கை. ஒன்ஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அந்த நிலத்தை திரும்ப கொடுன்னு கேட்டா கொடுத்துருவாங்களா? இது ஏன் நிலம் போடா வெளியே அப்படின்னு சொல்றோம். ஏன்? ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, பத்திரப்பதிவு ஆயிடுச்சு. ஆனா இப்போ இந்த உடன்படிக்கையை இப்படி எழுதுறாங்கன்னு வச்சுக்க, இந்த தேதிக்குள்ள எனக்கு இவங்க இவ்வளோ பணம் கொடுக்கணும், அப்படி கொடுக்கிற பட்சத்தில் இந்த இடத்த நான் அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த பத்திரம் செல்லாதுன்னு எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இப்போ 2 பேருக்கு பொறுப்பு இருக்குது. குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த தொகையை கொடுத்துட்டா இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? வாங்குறவருக்கு சொந்தம். கொடுக்கலைன்னா அவருக்கு சொந்தம் இல்லை. அப்போ உடன்படிக்கையில் 2 விதமான உடன்படிக்கை. எத்தனை விதமான உடன்படிக்கை? ஒன்று ஒரு நபர் உடன்படிக்கை, சொல்லுங்க. இன்னொன்று 2 நபர் உடன்படிக்கை. சரி, இந்த ஒரு நபர் உடன்படிக்கை, 2 நபர் உடன்படிக்கைன்னா என்ன? நான் கடந்த வாரத்தில் தான் இதை குறித்து ஒரு ஸ்டடி பண்ணேன். அது இந்த செய்தியோட ஒத்து வர்றதால நான் அதை குறித்து சொல்றேன். நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் புரியும். 2 நபர் உடன்படிக்கைன்னா என்னன்னா, நான் இதை உனக்கு செய்கிறேன், நீ இதை செய்தால் நான் இதை உனக்கு செய்கிறேன், ஏன் இதன்படி நீ நடந்தால் இந்த காரியம் உனக்கு உண்டாகும். அப்படி இல்லைன்னா இது அப்படின்னா என்னன்னா, நன்மையும் இருக்கும், அதில்
தண்டனையும் இருக்கும். நீ இதை செஞ்சா உனக்கு இது நடக்கும், இதை செய்யாம போனா இது உனக்கு இப்படி மாறுதலா முடியும். இது என்ன உடன்படிக்கை? இருநபர் உடன்படிக்கை. இந்த இருநபர் உடன்படிக்கையை ஒருத்தவங்க மீறினாலும் அந்த உடன்படிக்கை முறிந்து போய்விடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இப்போ ஆதியாகமத்துல இதை வாசிங்க பாருங்க. ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசிங்க. தேவன் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இது இருநபர் உடன்படிக்கை. இதை பாருங்க என்ன பண்றாரு. 1ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி பூமியை நிரப்பி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப தேவன் மனிதனை உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு உடன்படிக்கை பண்றாரப்பா, இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், இதையெல்லாம் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு உடன்படிக்கையும் பண்றாரு பாருங்க. இதுதான் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. மனுஷனை நோக்கி பூமியே கொடுத்துட்டேன், உன்னை ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கேன், இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ இது எத்தனை நபர் உடன்படிக்கை? 2 நபர் உடன்படிக்கை. நான் தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு, இதெல்லாம் நீ சாப்பிடு, ஆனா இந்த ஒரு மரத்தின் கனியை நீ புசிக்காத, புசிச்சா உனக்கு மரணம் நிச்சயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆதாமுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. தேவன் வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிற வரைக்கும் அவன் ஜீவனோடு நித்திய ஜீவன் இருக்கும். எப்போ அந்த மரத்தின் கனி அவன் புசிக்கிறானோ அந்த உடன்படிக்கை அவன் மீறான்னு அர்த்தம். மீறினா என்ன சொல்றாரு? தண்டனை சொல்றாரு. இதை நீ செஞ்சினா உனக்கு இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்ப ஆவிக்குரிய மரணத்தை சொல்றாரு. இப்போ உனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, ஆனா இதை சாப்பிட்டினா நிச்சயமா ஒரு நாள் உனக்கு மரணம் உண்டாயிடும். அப்ப பாருங்க, இது 2 நபர் உடன்படிக்கை. நான் இதை உனக்கு தரேன், நீ இதை செஞ்சினா ஜீவனோடு வாழ்ந்திருப்ப, இதை செய்யாம கட்டளையை மீறினா உனக்கு மரணம் சொல். இப்ப இது எத்தனை பேர் உடன்படிக்கை? 2 நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. 2 பேருக்கும் பங்கு இருக்குது. நான் இதை செய்யறேன், நீ இதை செய்யணும், இதை செய்யாம போனீங்கன்னா உனக்கு தண்டனை. இப்போ 2 நபர் உடன்படிக்கையில என்ன இருக்குது? தண்டனை தீர்ப்பு இருக்கிறது. இதை நீ செய்ய. இப்போ அப்பா சொல்றார், அப்பா நான் இருக்கிற உயில் எழுதி வைக்கிறாங்க. அது ஒரு அழகான உதாரணம் பாருங்க. ஒரு பையன் தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா வயசானவங்க, அப்பா உயில் எழுதுறார், நானும் என் மனைவியும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தேவையான எல்லாம், ஏன்னா மேபி மருமக ஆட்டி படைக்கிறான், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். அப்போ ஒரு மகன் மருமக பேச்சை கேட்டுன்னு அப்படியே ஆடுறான்னு வச்சுக்க. அப்பாவுக்கு நிறையா சொத்து இருக்கு. அப்பா என்ன பண்ணுறாரு? மகனேங்க வா, வைக்கல கூப்பிட்டு உயில் எழுதுறார், நானும் என் மனைவியும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எங்களுடைய பங்காளிங்க சாட்சிப்படி எங்களை எல்லாவற்றிலும் நல்லபடியாக பாதுகாத்து நல்லடக்கம் செய்தால் இந்த சொத்துக்களெல்லாம் என் மகனை போய் சேரும். இதற்கு இந்த 10 பேர் சாட்சியிடணும். அப்போதான் இந்த சொத்துக்கள் போய் யார் மேலே சேரும். அப்படி இல்லைன்னா இந்த சொத்தெல்லாம் அனாதாசிரமத்துக்கு போகணும்னு எழுதி வச்சுட்டான்னா அந்த மகன் கடைசி வரைக்கும் ஒழுங்காக பார்த்துப்பான் இல்லையா? ஒருவேளை அவன் சரியாக பார்த்துக்கலைன்னா இந்த எழுதப்பட்ட இந்த உடன்படிக்கையின்படி, உயிலின்படி சொத்து அவனுக்கு போய் சேராது. அப்போ இது 2 நபர் உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், நீ செய்ய வேண்டியதை நீ செய். இதில் யார் உடன்படிக்கையை மீறினாலும் உடன்படிக்கை முறிந்து போகும், செல்லாமல் போய்விடும். எத்தனை பேருக்கு புரியுது இது? அல்லேலூயா. 1 நபர் உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா மேலான இடத்தில் இருக்கிறவர் தன்னை விட கீழான நபருக்கு வாக்கு கொடுப்பது. சரி, அதுக்கு பேர் தான் இரக்கம் அல்லது தயை அல்லது கிருபை. சரிப்பா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் ஒன்று பண்ணுறேன், என் பேங்க்ல இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்கோ. ஆமேன்னு சொல்லுங்க எல்லாம். ஆமேன். 1 கோடி ரூபாய் எப்போ அப்படியே வாங்க. ஆமேன். வாய் தரக்கூடாதா? சரி, கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் 1 கோடி ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா என்கிட்ட 100 கோடி ரூபாய் இருக்கு, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ இதை வச்சு பிழைச்சிக்கோ. இது என்னன்னா 1 நபர் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை முறியுமா? ஏன்னா இது கண்டிஷனே இதில் கிடையாது, நிபந்தனைகள் அற்ற உடன்படிக்கை. நான் இறக்கப்பட்டு உனக்கு இந்த காரியத்தை என்ன பண்றேன், நீ செய்ய வேண்டிய காரியம் இதில் நீ எனக்கு உண்மையா இருக்கணும்,
நீ எனக்கு வயசான பார்த்து, இப்படி எந்த ஒரு நிபந்தனையுமே அதுல கிடையாது. நீ கஷ்டப்படுறப்பா, நான் இறக்கப்பட்டு உண்மையில் பரிதாபப்பட்டு நான் என்ன பண்றேன், ஒரு உடன்படிக்கை பண்றேன். எனக்கு இருக்கிற ஆஸ்தியிலிருந்து நான் உனக்கு ஒரு பங்கை கொடுக்குறேன், நீ வாழ்ந்துரு. அல்லேலூயா. இப்போ தேவன் மனிதர்களோடு அநேக உடன்படிக்கை பண்ணார். முதலாவது ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ரெண்டாவது யாரோட உடன்படிக்கை பண்ணினார் தெரியுங்களா? யாருக்கு சொல்லுவா? கிறிஸ்துல ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது யாரோட உடன்படிக்கை பண்ணினார்? நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். நோவாவோடு என்ன உடன்படிக்கை பண்ணினார் தெரியுமா? ஹெல்ப் பண்ணப்பா, அவன் சின்ன பையனா இருக்கான்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இப்ப அடுத்து நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவோடு என்ன உடன்படிக்கை பண்ணினாரு? நோவா காலத்துல என்ன நடந்தது? முழு மனுக்குலத்தையும் தேவன் எப்படி அழிச்சு போட்டாராம்? ஜலத்தினால். பெரிய வெள்ளத்தை 40 நாள் இரவும் பகலும் வெள்ளத்தை அனுப்பி என்ன பண்ணாராம்? அழித்து போட்டார். ஆனா அதுக்கப்புறம் தேவன் மனஸ்தாபப்பட்டு நோவாவோடு சொல்றாரு, இனி பூமியை ஒரு நாளும் நான் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன். அப்ப இன்னை வரைக்கும் பூமி வெள்ளத்தால முழு பூமி அழிஞ்சதா? இல்ல, பூமி அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு நபர் உடன்படிக்கை. தேவன் சொல்லிட்டாரு, இனி நான் அதை செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப நமக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் எத்தனை நபர் உடன்படிக்கை? ஒரு நபர் உடன்படிக்கை. என்ன சொல்றாரு? இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, இனி உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னா இது ஒரு நபர் உடன்படிக்கை. இதுல நான் செய்ய வேண்டிய காரியம் தான் இருக்குதா? அவரே சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டுட்ட, இனிமேல் நீ கஷ்டப்பட வேணாம், நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன். அல்லேலூயா. இது ஒரு நபர் உடன்படிக்கை. அதே போல நோவா கிட்ட சொல்றாரு, பா, இனி நான் பூமியை வெள்ளத்தால அழிக்கவே மாட்டேன். அடுத்து பாருங்க, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன பண்றாரு? ஆபிரகாமே நீ வா. இதுவும் ஒரு நபர் உடன்படிக்கை தான், எந்த கண்டிஷனும் கிடையாது. ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவனை அழைத்து அவர் சொல்லுகிறார், உன்னை நான் திரளான ஜாதியாய் மாற்றுவேன். ஆனா அவனை அழைத்த பொழுது அவனுக்கு பிள்ளையே இல்லை, 75 வயதிலே அழைக்கிறார். உன்னை நான் திரளான ஜாதியாய் மாற்றுவேன், பூமி முழுவதும் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இதுக்கு ஆபிரகாம் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஒரு நபர் உடன்படிக்கை. அப்ப தேவன் நம்மை நேசித்து நம்மேல் அன்பு வைத்து கிருபையாய் நம்மேல் இரக்கமாய் இருந்து செய்கிற உடன்படிக்கை ஒரு நபர் உடன்படிக்கை. அது மேலான உடன்படிக்கை. இப்போ இந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல திரும்ப வாசிங்க பார்ப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்க இது எத்தனை நபர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. நல்லா கவனிங்க. நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாய் இல்லை. 6ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போன பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவனாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன். உன் காலம் பருவமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன் மேல் விரித்தேன். அப்ப பாருங்க எவ்வளவு காரியம். ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு, வாழ்ந்திரு என்று சொன்னேன். நீ அநேகமாய் பெருகும்படி உன்னை கொண்டு வந்து வைத்தேன். நீ வஸ்திரம் இல்லாத இருக்கிற பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் மூடினேன். இப்படியா நான் உன்னை என்னுடையவளாய் மாற்றிக்கொண்டேன். இது இரு நபர் உடன்படிக்கை, ஒரு நபர் உடன்படிக்கை. ஏன்னா இந்த எருசலேம் பட்டணம் அல்லது இந்த இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்க. நாம ஒண்ணுமே பண்ணல, அவரே நம்மை பார்த்து நம்மேல் பரிதாபப்பட்டு நமக்கு இரக்கமா இருந்த நம்ம பார்த்து சொன்னாராம், நீ வாழ்ந்துரு.
நீ பிழைத்திரு. அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்மேல் அவர் போட்டு நம்மை ஆசீர்வதித்து, இன்று முதல் நீ எனக்கு சொந்தம், நீ உலகத்திற்கு உரியவன் அல்ல, நான் உன்னை முன்குறித்தேன்னு சொன்னார்னா இதுல நாம செஞ்ச காரியம் எதுவுமே இல்லை. அப்போ முழுக்க முழுக்க கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்போ நம்மோடு கூட கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்னா அன்பின் உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிற பொழுது மோசேயை கொண்டு அழைச்சு வரார். தேவன் என்ன பண்றாரு, ஜனங்களோடு பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற பொழுது மிகப்பெரிய இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கிறது. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் எடுங்கம்மா. யாத்ராகமம் இது நல்லா கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இறங்கி போ, நீயும் ஆரோனும் கூடி ஏறி வருவார்கள், ஆசாரியரும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு. 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையிலே அக்கினியில் இறங்கினபடியால் பாருங்க, தேவன் சீனாய் மலையிலே இறங்கி வருகிறார். அது முழுவதும் அக்கினியாய் புகைகிறது. இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கிறது. 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜனங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் எங்க கூட பேச வேண்டாம், மோசே நீங்க அவர் கிட்ட பேசி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு எங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா பயமும் நடுக்கமும் அவர்களை பிடிக்கிறது. அப்போ அந்த சீனாய் மலையில தான் 10 கட்டளைகளை தேவன் எழுதி கொடுக்கிறார். இதெல்லாம் நீ செஞ்சினா நீ நல்லா இருப்ப, இல்லாட்டி உனக்கு நீ இந்த கட்டளைகளை கடைபிடித்தால் இந்த ஆசீர்வாதங்கள் வரும், இந்த கட்டளைகளை கடைபிடிக்கலைன்னா உனக்கு சாபங்கள் வரும். இது எத்தனை நபர் உடன்படிக்கை? 2 நபர் உடன். ஏன்னா இதை செஞ்சா உனக்கு நல்லது, செய்யாமல் போனா தீமை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நம்மோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? புதிய உடன்படிக்கையை செய்கிறார். தாவீதோடு என்ன உடன்படிக்கை செஞ்சார்? அவர் சொல்றாரு, தாவீதே உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உன்னுடைய ராஜ்யத்துல ராஜ்யபாரம் பண்ணுகிற ராஜா இல்லாமல் போகவே மாட்டான். இது ஒரு நபர். ஏன்னா தாவீது நினைக்கிறாரு, நான் பெரிய அரண்மனையில இருக்கிறேன், ஆனா என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வெளியில வனாந்தரத்துல இருக்குது. அந்த நினைப்பை அறிந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். தாவீதே, நீ என்ன குறிச்சு நினைக்கிறல்ல, நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன், உன் சந்ததியில என்றென்றைக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்கும், அவர்கள் ராஜாவா இருப்பார்கள். இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. இன்றைய வரைக்கும் அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த கோத்திரத்திலிருந்து ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவனுடைய சந்ததி என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கும். அது எது வரைக்கும் வந்து பாருங்க, இது விட்டுருங்க, இவங்க யூதா கோத்திரமா என்னன்னு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து முழு உலக, அவர் யூதா கோத்திரத்துல தான் வந்து மரிக்கிறார், தாவீதின் சந்ததியில தான் வந்து மரிக்கிறார். உனக்குள் உன் வித்திற்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, அதை போல ஆபிரகாமனுடைய வித்தாக இயேசு கிறிஸ்து அந்த யூதா கோத்திரத்திலே வந்து முழு உலகத்திற்கும் பாவத்தை போர்க்கிற பாவ பலியாக இண்டி எடுத்துட்டு வரலையா? ஏன் அவசரப்படுங்க, அது கடைசியாக பண்ணுங்க. சரி, ஓகே, நல்ல கவனிங்க. அப்போ தேவன் அதை அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கு. இது மேல வச்சிருங்க, நான் சோ பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகே, நல்லா கவனிங்க. அப்போ தாவீதோடு ஒரு நபர் உடன்படிக்கை. இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் சொல்றாரு, நான் புதிய உடன்படிக்கையை செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-16. இந்த புதிய உடன்படிக்கை கர்த்தர் செய்கிற பொழுது, சாரி, எரேமியா 31-31ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 31லிருந்து 35 வசனத்தை வாசிங்கம்மா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன உடன்படிக்கை பண்றாரா? புது உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. தேவன் சொல்றாரு, அவர்களுடைய பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்த போது என்ன உடன்படிக்கை பண்ணார்னா 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். இதன்படி நடக்கணும். அது இல்லாம ஒரு 600 கட்டளைகளை கொடுத்தார். ஓய்வு நாளில் இப்போ இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், வேலை செய்யக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாது, கையை கழுவணும், பல சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்தார். ஆனால் தேவன் சொல்றாரு, அதெல்லாம் உங்களால் கடைபிடிக்க முடியல.
ஏன்னா ஒரு 600-700 கட்டளை கடைபிடிக்க முடியுமா? 600 கட்டளை ஆசீர்வதிக்கிறாங்க. 600 கட்டளை. உட்காருங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ போறீங்களா? இயேசுவின் நாமத்தில் வரை தொடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இவருக்குள்ள இறங்குவதாக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இவரை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்லா கவனிங்க, அவ்வளோ கட்டளைகளை அவங்களால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. அதனால கர்த்தர் சொல்றாரு, அப்போ கொடுத்த உடன்படிக்கை போல இப்போ நான் பண்ணலை, ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுறேன். அப்போ நான் கட்டளைகளை எழுதி கொடுத்தேன், அதை எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு முறையும் ஃபாலோ பண்ணணும். அதை இப்போ தொடர்ந்து அதை வாசிங்க. கரெக்ட், இப்போ தொடர்ந்து அதை வாசிங்க. ஏனெனில் நாயகராயிருந்தும் அவங்க அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க, மீறி அவமாக்கி போட்டாங்க. அதனால நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்றேன். என்ன உடன்படிக்கை? எங்க வைக்கிறாரா? உள்ளத்துல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சட்ட திட்டங்களை எழுதி கொடுக்கல கர்த்தர், மாறாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்ம இருதயத்துல என்ன பண்றாரா, அவருடைய நியாயப்பிரமாணத்தை எழுதுறாரு. அதை வாசிங்க. அவர்களுடைய இருதயத்திலே எழுதி அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு சீனாய் மலையிலே கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் எழுதி கொடுத்தேன், ஆனா அவர்கள் அதை கடைபிடிக்கல, அவமாக்கி போட்டுட்டாங்க. அதனால நான் புதிய உடன்படிக்கை பண்றேன். என்ன தெரியுங்களா? என்னுடைய ஆவியானவரை கொண்டு அவர்களுடைய இருதயத்திலே என்னுடைய கட்டளைகளை நான் எழுதுகிறேன். அது என்ன கட்டளைன்னா அன்பின் கட்டளை. என்ன கட்டளை? அன்பின் கட்டளை. அன்பின் கட்டளை என்ன பண்றாரா, தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்முடைய இருதயத்திலே அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுனா கர்த்தர் சொல்ல, இனி ஒருவனும் அவர்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை என்ன பண்ணுவாரா, உணர்த்தி சொல்லுவார், இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள். புதிய ஏற்பாடு 265வது பக்கம். புதிய ஏற்பாடு 265. எபேசியர் 2:15-16, 14-16, 14-16. அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி தகர்த்து அந்த எழுதி கொடுத்த சட்ட திட்டங்கள் எல்லாம் எதுல ஒழிச்சாரா, தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து. அப்ப பாருங்க, நிறைவேற்ற முடியாமல் இருந்த பழைய உடன்படிக்கைய இயேசு சிலுவையிலே அவரே நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. மனிதனால் அதை கடைபிடிக்க முடியல. அதனால என்ன பண்ணாரு, தேவனே மனிதனாய் இறங்கி வந்து அந்த எல்லா உடன்படிக்கையும் அவரே சிலுவையிலே சுமந்து அந்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றி முடித்தார். முடித்துட்டு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15, 276வது பக்கம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணி அடித்தார். என்ன பண்ணாரா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ உங்களாலும் என்னாலும் கடைபிடிக்க முடியாத, நிறைவேற்ற முடியாத சட்ட திட்டங்களை, உதாரணத்துக்கு அந்த நாட்கள்ல கர்த்தர் சொன்ன சட்ட திட்டங்கள் எப்படின்னா, ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்டில் சும்மா இருக்கணும், இத்தனை அடி தூரம் தான் நடக்கணும், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது. பாவ நிவாரண பலின்னா இல்லை, நாம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ மாற்றிக்கிட்டோம். ஆனால் யூதர்களுக்கு ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிக்குன்னா சனிக்கிழமை மாலையில் தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, அப்போ கர்த்தர் சொன்னார், உன் பாவம் போக்கணுமா, 1 வயது உள்ள ஆட்டுக்கடாவை எடுத்துகிட்டு வரணும். ஆட்டுக்கடா எடுத்துகிட்டு வர உனக்கு வசதி இல்லையா, புறா குஞ்சு எடுத்துகிட்டு வா. கொண்டு வந்து நீ என்ன பண்ண, ஆசாரியன்ட்ட கொடுத்து பலி செலுத்தணும். அதை தலையை துண்டா வெட்டி அந்த ரத்தத்தை அந்த பலிபீடத்தில் தெளித்து, ஆசாரியர் என்னப்பா அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்க மேலே தெளிப்பார். யார் கொண்டு, உன் பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட்டது. அப்போ அந்த ஆழம் எப்படி இருக்கும், ஒரு அந்த வெற்ற இடம் முழுக்க முழுக்க ஒரே ரத்தம். ஜனங்க சலிச்சு போயிட்டாங்க அவங்களால. ஏன்னா பாவத்தை மன்னிப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு
கிடையாது. அதனால்தான் ஒரு இதில் சொல்லுவாங்க, ரிக்வேதத்தில் கூட அப்படி எழுதப்பட்டிருக்கு. புருஷ சூத்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஈசன் வந்து சிலுவையிலே மாண்டு ரத்தம் சிந்தி மறிக்கணும் அப்படின்னு எதில் எழுதப்பட்டிருக்கான்? வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆணி அடித்து அவர் ரத்தம் சிந்தி, ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ வருடம் என்ன பண்ணணும்? அவங்க ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டு பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தணும். இதை அவங்களால கடைபிடிக்க முடியல. அதனால தேவன் பார்த்தார், நிறைவானது வருகிற பொழுது குறைவானது என்ன பண்ணிடுமா? ஒழிந்து போயிடும். அப்ப தேவனே மனிதனா இறங்கி வந்து எல்லா பலியையும் எல்லா நியாயப்பிரமாணங்களையும் அவரே சிலுவையிலே நிறைவேற்றினாராம். அதனால்தான் அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவர் நமக்காக பலியானார். அப்படி ரத்தம் சிந்தி வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாய் இருந்த கட்டளைகளை, நம்மால் நிறைவேற்ற முடியாத கட்டளைகளை அவர் நிறைவேற்றி முடித்தார். இப்ப நிறைவேற்றி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, அந்த புதிய உடன்படிக்கை என்னன்றது அப்படியே அடுத்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9-13 வாசிங்கமா, பக்கம் 304 8ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களை வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரபடி நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல அந்த உடன்படிக்கை போல இந்த உடன்படிக்கை இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா அது இருநபர் உடன்படிக்கை. நீ இதை செஞ்சா இந்த நன்மை வரும், ஆனா அவங்களால அதை கடைபிடிக்க முடியல. அதனால தேவனும் அவர்களை புறக்கணித்தார். அந்த நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்புனா இயேசுவை நித்திய பலியாக ஒப்பு கொடுக்கிற நாட்களுக்கு பின்பு அவர்களுடைய மனதிலே வைத்து எழுதுவேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இப்ப உங்களுக்கும் எனக்கும் பிரமாணத்தை எங்க எழுதி வச்சிருக்கிறாரா? இருதயத்துல. எப்படி எழுதுவாருங்க? இருதயத்துல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, ஆவி என்னும் அச்சாரத்தை நம்மையில் போட்டு நம்ம இருதயத்துல எழுதுறாராம். என்ன சொல்றாருன்னா, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். அப்ப அந்த ஒரு வார்த்தையில என்ன இருக்கு தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நான் உனக்கு சொல்றேன். இந்த உடன்படிக்கை எழுத்தின்படி எழுதி கொடுக்கறதல்ல, உன் இருதயத்திலே நான் முத்திரை போட்டு சொல்றேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் திகைக்கிற? நீ கலங்காத, நீ திகையாத. நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு டவுட்டா இருக்கா? இருதயத்தை பார். உன் இருதயத்துல என்னுடைய ஆவியை கொண்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீ என்னுடைய மகன்னு நான் முத்திரை போட்டு வச்சிருக்கிறேன். எழுத்து வடிவா கொடுத்தது கூட கிழிச்சு போட்டலாம். உன் இருதயத்துல நான் எழுதினது உன் ஜீவனுள்ள காலமெல்லாம் அது நிலைத்து நிற்கும். உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அது நிலைத்து நிற்கும். ஒருவனும் உங்களை அவருடைய கரத்தில் இருந்து பிரித்து விட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இது அன்பின் உடன்படிக்கை. அன்புன்னா என்ன தெரியுங்களா? அன்புக்கு வேதம் ஒரு டெஃபினிஷன் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிங்கம்மா, 239வது பக்கம். 1 கொரிந்தியர். என்ன இந்த அன்பு நம்ம கிட்ட, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அன்பை வாசிங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அன்பு நீடிய சாந்தமும். யார் யாருக்கு, ஒரு நிமிஷம், யார் யாருக்கெல்லாம் அன்பா இருக்கிறீங்க கை தூக்குங்கப்பா. அன்பா இருக்கிறீங்களா? உண்மையாகவா? சூப்பர். இப்ப நான் சொல்ல நீங்களே இதுக்கெல்லாம் டிக் போடணும். ரைட், வாசிங்கம்மா. அன்பு நீடிய சாந்தம் இருக்குதா? நீங்களே உங்க ஏன் சொல்ல வேணாம், உங்க இருதயத்துல நீங்களே என்ன. ஓகே, நீடிய சாந்தம். அடுத்தது அன்புக்கு சூப்பர். அடுத்தது அன்பு தன்னை புகழாது. அடுத்தது அன்பு இருமாப்பா இராது. அடே அப்பா, அன்பு என்ன பண்ணாதான்? அயோக்கியமானதை செய்யாது, தற்புகழ்ச்சியை நாடாது. யாராவது கோவப்படாம இருக்கிறீங்களா? சில நேரத்துல கோபம் படணும். நல்ல விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்? நல்ல விஷயம். ஆனா மற்றவர்களை சிலர் எப்படி கோவப்படுவாங்கன்னா, திட்டுன்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்க? கோவப்படுற மாதிரி. அப்படிப்பட்ட இல்லை. சரி, ஓகே. சினமடையாது. அடுத்தது வாசிங்க. தீங்கு நினைக்காதா. யாருக்கும் தீங்கு என்ன பண்ணாதான்? நினைக்காத. அன்பு
அநியாயத்துல சந்தோஷப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயத்துல அநியாயமா வருகிற சம்பாத்தியத்துல சந்தோஷப்படாது. அநியாயமா வாழ்கிற வாழ்க்கையில அன்பு என்ன பண்ணாது? அன்பு சத்தியத்திலே நிற்கும். யாரும் செய்யாத்தையா நான் செஞ்சிட்டேன் அதுல சந்தோஷப்படாத அன்பு. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த உலகத்துல நடக்காத நான் மாத்திரம் நடந்துட்டேன். இல்ல அன்பு இல்லம்மா உங்ககிட்ட, அன்பு இல்லப்பா உங்ககிட்ட. அதனால நான் எனக்கே யோசிச்சுப்பேன், என்கிட்ட அன்பு இருக்கா, என்கிட்ட அன்பு இல்லையே. எவ்வளோ இந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா அநேகர் என்ன பண்ணுவாங்க, திருமணத்துல இல்ல பிறந்த நாள்ல இதை பெருசா ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வைப்பாங்க. அன்பில் அது ஒரு பாட்டே எழுதியிருக்காங்க. அன்பு சினமடையாது, கோவமடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டா முதல்ல போய் எதாவது பார்க்கணுமா? அன்பு இருக்குதா? அந்த போட்டோவை பார்த்தா தெரியல, இந்த வசனத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அன்பு சினமடையாது, அயோக்கியத்தனம் பண்ணாது, துன்மார்க்கத்திலே பிரியப்படாது. அல்லேலூயா. அப்ப எனக்கு உண்மையாகவே அன்பு, நான் இதை அதிக நேரம் நான் வாசிக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் வரும். என்னடா இது, கோவப்படுறோம், திட்டுறோம், எல்லாம் சொல்லுவாங்க. ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற பெரிய சாட்சினா தெரியுங்களா? ஆமே, அதுதான் உண்மை. இப்ப பாருங்க, நான் அதனால தான் இதெல்லாம் விளக்கி டைம் எடுத்து சொல்றேன். இப்ப பாருங்க, என்ன கேட்டீங்கன்னா, என்னை பத்தி யாராவது உங்ககிட்ட கேட்டேன்னா சொல்லுங்க, ஐயோ அது அமைதியான புள்ளப்பா, நல்ல புள்ளப்பான்னு சொல்லுவீங்க. ஆமா தானே? ஊழியக்காரனுக்கு இருக்கிற பெரிய சவால்னா தெரியுங்களா? வீட்டுக்கு வெளியில நல்ல பேர் எடுத்துடலாம், ஆனா வீட்டுக்கு உள்ள நல்ல பேர் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் மனைவி கிட்ட தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, என்ன சாப்பாடுமா உனக்கு பிடிக்கும்? பிரியாணி சாப்பிடுமா? சரி ஏதோ ஒண்ணு வாமா அப்படின்னு கூப்பிட்டுவேன். ஆமா, என்னதான் உங்க வீட்டுக்காரர் எப்படி சிஸ்டர் நல்லா இருப்பாரு? அந்த ஆளா? அதிலே தெரிஞ்சிடும். அந்த ஒரு வார்த்தையில என்ன ஆயிடும், முழு முழு கேரக்டருக்கும் விளக்கம் எதுல வந்துடும்? கொடுக்கிற அந்த ஆளா, அவரா? அந்த துணியில என்ன பண்ணிடும்? ஓ, தலைவர் ஒன்னும் அன்புல பரிபூரண. அந்த ஒரு வார்த்தையில அன்பு இருக்குதா இல்லையா, குறைவான அன்பா நிறைவான அன்பான்னு தெரிஞ்சிடும். அது பெரிய சேலஞ்சு பாருங்க, ஊழியக்காரங்களுக்கே இருக்கிற ஒரு சேலஞ்சு. அதுல வேற இவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஓ, நீ எல்லாம் பிரசங்கம் பண்றியா, நீ ஊழியம் பண்றியா? இதை நான் இவங்களுக்கு சொல்லல, நான் பார்த்து கேள்விப்பட்டதை சொல்றேன் நான். அது உண்மை எல்லா ஊழியக்காரர்களுக்கும். ஏன்னா அநேகர் மறந்துடுவாங்க, ஊழியக்காரரும் மனுஷன்தான். ஊழியக்காரருடைய உடம்புல பாதரசமா ஓடுது, ரத்தம் தான் ஓடுது. அவருக்கும் கோபம் வரும், அவருக்கும் என்ன பண்ணும், எல்லா கோபம் சந்தோஷம் எல்லா உணர்வுகளும் இருக்கும். அதனால ஊழியக்காரர்களும் பலவீனம் உள்ளவர்கள். ஆனாலும் ஊழியக்காரர்கள் அநேக காரியங்களை விட்டு கொடுத்து போறாங்க, சகிக்கிறாங்க. ஏன்னா சரி என்ன பண்றது, நாம முன்மாதிரியா இருக்கணுமே அப்படின்னு சில காரியங்கள்ல என்ன பண்றோம், சகிச்சு போறோம். ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெளிப்படும் இல்லையா? வெளியில யார்ட்டையும் காமிக்க முடியாது. யார்கிட்ட தான் காமிக்க முடியும்? வீட்டில் இருக்கிறவங்கிட்ட தான் காமிக்க முடியும். என்ன அப்படி பண்ற அப்படி பண்ற சத்தம் தான் போட முடியும். நல்லது. அப்ப அன்பு, உண்மையான அன்பு எனக்கு இருக்கிறதா? உண்மையான அந்த உடன்படிக்கை எதிலே நிலைவரப்பட்டிருக்கிறது? அன்பிலே நிலைவரப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பு பாருங்க, நீடிய சாந்தம், தயவு, கடை சொல்றது. அன்பு சகலத்தையும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. சகலத்தையும் சகிக்குங்க அன்பு. அம்மாக்கா எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க, குடும்பத்துல உங்களை விட வயசுல சின்னவங்க, மகளா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், அவங்க கிட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம், சகித்து போங்க. அல்லேலூயா. நீங்க அந்த அன்பை வெளிப்படுத்துங்க, சகித்து போங்க. ஏன்னா அவங்க கடந்து வர பாதைகளை பல மடங்கு நீங்க அந்த அனுபவத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இப்ப எங்க அம்மா பத்தி சொல்ல, இப்போ எங்க அம்மா இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்கன்னா, என் மனைவி ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க சகிக்க கத்துக்கணும். ஏன், இவங்க நிலைமையோட பல வருஷங்கள் அவங்க அந்த அனுபவத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடந்து வந்திருக்கிறாங்க. அதை ஏன் நான் குற்றமா பார்க்கணும்? நம்ம புள்ள தானே, வாமா இனிமேல் இப்படி செய்யாத, அதை பக்குவமா எடுத்து சொல்ல பழகுங்கள். அல்லேலூயா. நம்ம பிள்ளை தானே, நம்ம மருமக தானே, ஏன் பேர பிள்ளை தானே. ஆனா பேர பிள்ளைகளை கண்டிச்சு வளங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளை இப்படியே போச்சுன்னா இது தவறான பாதைக்கு போயிடும். அதை கண்டிச்சு வளங்க. அப்படி அம்மா அப்பா கண்டிக்கலாம், உங்களை கூப்பிட்டு நீங்க கண்டனம் பண்ணுங்க. ஏன் இந்த பிள்ளை இப்படி விட்டுருக்க, ஏன் இந்த பிள்ளைக்கு பைபிள் படிக்க ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்க மாட்டேற, இதை பண்ண சொல்லி காலையில இருந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண சொல்லி கொடு, அப்படிங்க சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விழுங்கி போடுங்க. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அன்பு விழுங்கி போட்டுடும்.
இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அன்பின் நிமித்தமா தான் நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில சுமந்தார். உலகம் சொல்லலாம் இன்னும் நான் பாவின்னு, ஆனா இயேசு முன்பாக போய் நிற்கிற பொழுது அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் பரலோகத்துக்கு போயிருப்பேனா? இயேசு வந்திருந்தா போயிருக்க மாட்டேனே. ஆனா அவருடைய அன்பு எனக்காக தள்ளி தள்ளி போடுது அவருடைய வருகையை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். என்னை நேசித்த அன்பு என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நேசிக்க காத்து கொண்டு இருக்கிறது. அந்த அன்பை எடுத்து சொல்லுகிற பாத்திரங்களா நான் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட அன்பு நம்ம கிட்ட இருக்கா? செக் பண்ணிக்கங்க. என்னை சேர்த்தா சொல்றேன் நான். ஒவ்வொரு நாளும் செக் பண்றப்ப, இல்ல ஆண்டவரே இன்னும் இதெல்லாம் குறைவுகள் இருக்கிறது, உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை புறக்கணித்து தள்ளவே மாட்டார். புறக்கணித்து தள்ள. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த அன்பை நம்ம உலகத்தின் ஜனத்துல காமிக்கிறப்ப அவங்க நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அவன் தானே எது சொன்னாலும் அமைதியா போயிடுவான், இவங்க தானே அவங்க பரவாயில்ல அப்படி ஏமாத்திடலாம், அவங்க ஏமாத்திடலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அன்பின் நிமித்தமாய் நான் சகித்து கொண்டு போகிறேன், அன்பின் நிமித்தமா நான் பிரச்சனை பண்ணாம போறேன். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க, இவங்கள தானே பாத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம், இவங்களை ஏமாத்தி மேல வந்தரலாம். ஆனா என்ன தெரியுங்களா? அவர்கள் செய்கிற ஏமாற்று வேலையை விட அன்புக்கு பலம் அதிகம், அன்புக்கு வல்லம் அதிகம். ஒரு நாள் அவர்களுடைய துன்மார்க்கத்திலே அவர்கள் பிடிபடுவார்கள். ஆனா அன்பு என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே வசனம், அதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை சொல்லுங்க. 10ஆம் வசனத்தை சொல்லுங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன். 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல எது பெரிதா? விசுவாசம் இருந்துச்சுன்னா மலைகளை பெயர்த்தலாம். விசுவாசம் மலைகளை பெயர்த்தலாம். விசுவாசம் இருந்தா நீங்க அப்படியே மரித்தவனை உயிரோட என்ன பண்ணிடலாம்? எழுப்பிடலாம். ஆனா அன்பு பெருசா விசுவாசம் பெருசான்னா அன்பு தான் பெருசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தால சிலுவையில மரிச்சாலா, அன்பின் நிமித்தமா சிலுவையில மரிச்சாரா? அன்பின் நிமித்தமாய் சிலுவையில மரிச்சார். உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் சிலுவையில மரிச்சார். விசுவாசத்தால. ஆனா விசுவாசம் வேணும். 3 வேணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில. விசுவாசம், நம்பிக்கை, தேவன் பேர் வைக்கிற நம்பிக்கை, அன்பு. ஆனா இந்த 3ல எது பெரிது? தேவன் விசுவாசமா இருக்கிறார். எங்கேயாவது வேத வசனம் இருக்குதா? இல்ல. தேவன் நம்பிக்கையா இருக்கிறார்னு இருக்குதா? தேவன் மேல விசுவாசமா இருங்க, தேவன் மேல நம்பிக்கை. ஆனா தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு சகலத்திலும் உயர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. நீங்க அன்பால உங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க அன்பின் நிமித்தமா ஒருத்தவங்களுக்காக நன்மை செய்யுங்க, அது அவங்களுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, சிலர் கொடுத்துட்டு ஐயோ இப்படி வாங்கிட்டாங்களா அப்படின்னா அந்த பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது வேதனையா இருக்கும். சிலர் பாருங்க, உதவி செஞ்சுட்டு ஊரெல்லாம் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு களை வெட்ட, இன்னைக்கு நடந்தேன், இன்னைக்கு போனேன். எப்போ 20 வருஷத்துக்கு அதே சொல்லி இருப்பாங்க. அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணின்னு வந்தப்போ இவ்வளோதான் சீர் இருந்தது, நான் ஒரு ஆள் தான் போய் சம்பாரிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டரில் பேங்க்ல அன்னைக்கு போய் லைன்ல நின்று செக் எழுதி கொடுத்து காசு எடுக்கணும். இன்னைக்கு அப்படியா? கியூஆர் கோடை காணா தானாவே பே ஆயிடுது. ஆட்டோ பே மோடே வந்துடுச்சு. இப்போ அப்படியே ஸ்கேன் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? டீ குடிச்சுட்டு அப்படி ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அமௌண்ட் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அதனால சில பாருங்க இன்னும் பழைய புராணத்தை பாடுவாங்க. நான்லாம் அப்போ வந்தப்ப இன்னைக்கு இவளுங்கெல்லாம் வந்துட்டு ஆடுறாங்க. இன்னமும் எங்க அண்ணிங்கெல்லாம் சிலர் இருக்கிறாங்க. சரி, எங்க ஊர்ல பெங்களூர்ல வேற ஒரு ஊர்ல இருக்கிற அண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, அது வேற ஏதாவது சிக்கல்லாம் போய் மாற்ற போது என்ன பண்ணுவாங்க, நான் முதல்ல வந்தப்போ என்ன பண்ண தெரியுமா, எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா எங்க மாமியாரு, ஆனா இப்ப வந்து இவங்க ஆடுற ஆட்டத்தை, இந்த கதையை கேட்டு கேட்டு என் காதுல பிளட்டே வந்துடுச்சு. அதனால உண்மைதான், நல்லா கவனிங்க, உண்மைதான். முதல்ல வரவங்க கஷ்டப்பட தான் செஞ்சாகணும். என்ன பண்றது? குடும்பத்துல முதல்ல பையன் பிறக்கிற நன்மைகளையும் தீமைகளையும் என்ன பண்ணா அவங்க சகிச்சு தானே வருவாங்க. அது இயற்கையில் எழுதப்பட்ட விதி தான், ஒன்றும் பண்ண முடியாத.
ம் 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 மறைச்சு வச்சு பாருங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்த காலம் இருக்கிறது. அமைதியா இருக்கு. பாருங்க, அவருக்காகவே சகிச்சுட்டு இருந்தீங்க. அன்பு இருந்திருக்கு உங்களுக்கு அப்பவே. பாருங்க, அப்ப சண்டை அடிக்கிறவங்க வீட்டுக்காரருக்காக என்ன பண்ணிட்டாங்க, அமைதியா போயிட்டாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு சாப்பிட்டுங்கிற மருமக மாமியார் போய் உப்பு பண்ண மறைக்க வைக்க முடியுமா? இல்ல. ஏன்னா அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இன்னைக்கு மாமியார் அப்பெல்லாம் மாமியார் மாமனார் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கடைசியா சாப்பிடுவாங்க. இப்ப அப்படியா? பாதி வேகிறப்பவே டேஸ்ட் பாக்குறன்ற பேர்ல என்ன ஆயிடுது, அதுல பிரியாணி செய்யற மாதிரின்னா அங்கே ஒரு பிளேட்டு காலி ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் வருது இல்லையா? அப்ப காலங்கள் மாறுகிறது. அதுல அல்ல அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். பரவாயில்ல, ஏன் மருமக தானே நல்லாரு, ஏன் பிள்ளை தானே நல்லாரு, வாழ்ந்துருங்க. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேணும். ஆனாலும் அவர்கள் தவறு செய்கிற பொழுது அன்பாய் அவர்களை என்ன பண்ணுங்க, கண்டித்து நீங்கள் வழி நடத்தலாம். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்மேல் வைத்த அன்பு, அந்த அன்பு எங்க வெளிப்படுதுன்னா, புதிய உடன்படிக்கை கர்த்தர் சொன்னாரு, மரணத்திற்கு முன்பாக ராபோஜனம் கடைசியாய் அவர் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து அந்த ராபோஜன பந்தியில சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறேன், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இந்த பானத்திலே இதை நீங்கள் உண்டு இந்த ரத்தத்திலே பங்கு பெறுகிற நீங்கள், நான் வருகை மட்டும் என்னுடைய பாடு மரணத்தை நீங்கள் அறிக்கையிடுவீர்கள். நீங்க ஒவ்வொரு முறையும் கம்யூனியன் எடுக்க வருகிற பொழுது நல்லா நம்மளை ஆயத்தப்படுத்தி உள்ளவாங்க. ஏன்னா அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நீங்க கம்யூனியன் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாறுகிறவர்களா இருக்கணும். நம்ம சுவாபத்துல, நம்மளுடைய எல்லா காரியத்திலும், நம்மளுடைய செயல்கள்ல அதே இயேசுவை போல பேச ஆரம்பிங்க. இது இல்ல அது இல்ல நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால என் எல்லைகளை காணப்படுகிற குறைவுகள் நிறைவாவதாகன்னு சொல்லுங்க. என் குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கம்யூனியன் ஏன் எடுக்கணும்? நீங்கள் அவரை போல மாறணும்னா அவர் போல பேச ஆரம்பிக்கணும். அவரை போல நன்மைகளை பேசுங்க, அவரை போல ஆசீர்வாதத்தை பேசுங்க, அவர்களை போல சத்தியத்தை மனதார பேசுங்க. ஏன்னா நீங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த உடன்படிக்கையில நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அவர் இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டு இப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கறனா, நீ போய் என்னை போலவே செயல்படு, என்னை போலவே பேசப்பா, மழையை பார்த்து பேசுப்பா, வியாதியா பேசு இயேசுவின் நாமத்தினால, கடன் பிரச்சனையா பேசு இயேசுவின் நாமத்தினால. நான் கர்த்தத்தை கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு? 1 கோடி ரூபாய் கேட்டுட்டு இருக்கேன் டோக்கனா. அதுக்கப்புறம் ஒரு 10 கோடி கேட்டுக்கலாம். முதல்ல எவ்வளவு கேட்குறேன்? 1 கோடி ரூபாய் கேட்கிறேன். ஏன்? வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய செல்வங்களும் பாவிகளுடைய ஆஸ்திகளும் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், ஏசப்பா, என் கிரியைகளால நான் நீதிமான் ஆகல, உங்க ரத்தத்தால நான் நீதிமானா மாற்றப்பட்டு இருக்கிறேன். அப்ப நீதிமான் ஆகிய எனக்காக சேர்த்து வைக்கப்பட்ட துன்மார்க்கருடைய செல்வங்களும் பாவிகளுடைய ஆஸ்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே என் எல்லைக்குள் வருவதாக. அப்படி சொல்லி நீங்க பேசுங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டா அதை நீங்க தப்பான இதுக்கு பயன்படுத்த மாட்டீங்க. நல்ல வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க, ஆசீர்வாதமா இருங்க, ஊழியத்தை தாங்குங்க, ஏழைகளுக்கு கொடுப்பீங்க, இல்லாதவர்களை தூக்கி எடுப்பீங்க. அதற்காக தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு எப்பவுமே ஆண்டவர் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டா அவனுடைய எண்ணம் பணத்தின் மேல போவாது. அவனுடைய எண்ணம் யாருக்கு உதவி செய்யலாம், எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், அதுக்காக தனக்கும் நீ நிறைவாய் ஆசீர்வதிக்க. கார் வேணுமா கார் வாங்கு, இன்னும் வீடு வேணுமா வீடு வாங்கு, இன்னும் நிலம் வேணுமா நிலங்களை வாங்கு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா துன்மார்க்கருடைய கையில இருக்கிறத விட கர்த்தருடைய பிள்ளை கையில இருக்கிறது ஆசீர்வாதம். அவன் பிசுனாரியா இருப்பான், நீ உதாரத்துவமாய் கொடுப்பாய். ஏன்? உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்தார, தாழ்நிலையில இருக்கிறவங்களை தூக்கி எடுப்ப. இன்னைக்கு பணம் இருக்குது, ஆனா அநேகருக்கு மனசு இல்லை. சொந்த குடும்பத்தார தூக்கி எடுக்க என்ன இல்ல, மனசு இல்ல. ஆனா இதே ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த இடத்துல இருந்தா, இல்ல என் சகோதரன், என் தாய், என் சகோதரி, என் உறவினர்கள், நான் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். ஒரு தாராளமாய் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரங்களை நீட்டுவார்கள். அதனால நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் விரும்புறேன். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் தீர்க்காயுசோடு இருப்பேன், நான் சுகபலத்தோடு வாழ்ந்திருப்பேன், என் வாழ்க்கையில நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார்.
அவரே என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அது என்னாலும் என் கிரியைகளால் உண்டானது அல்ல, மாறாக அவர் எனக்காக செய்து முடித்தார். நாம் எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போமா? ஆமென். அல்லேலூயா.